தமிழகத்தில் 8000 அரசு பேருந்துகளின் டயர்களை பலமுறை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து இயக்கும் நிலைமை தொடர்கதையாக மாறியுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அரசு போக்குவரத்து கழகங்களின் மூலம் 22,000த்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகளில் 60%க்கும் மேலான பேருந்துகள் ஆயுட்காலம் முடிந்த பேருந்துகளாக உள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து கழகங்களுக்கு அவ்வப்போது புதிய பேருந்துகள் வழங்கப்பட்டாலும் அதிக அளவில் பழைய பேருந்துகளை மாற்ற வேண்டிய நிலை உள்ளதாகவும் தொழிலாளர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக பெரும்பாலான பேருந்துகளின் டயர்கள் மோசமான நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். போக்குவரத்து கழகங்களுக்கு நாள் ஒன்றுக்கு 9 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதால் நிதி நிலைமையை காரணம் காட்டி டயர் உள்ளிட்ட பிற உதிரி பாகங்களை வாங்காமல் இருப்பதை கொண்டு சமாளித்து வருவதற்கு மோசமான நிலையில் ஓடும் பேருந்துகளை சாட்சி என்கின்றனர் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள். விபத்தை ஏற்படுத்தும் அபாயத்துடன் தமிழகத்தில் 8000 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தோமுச பேரவை பொருளாளர் நடராஜன் கூறுகிறார். போக்குவரத்து கழகங்களில் இயங்குகிற பேருந்துகள் புதிய டயர்கள் வாங்கி கொடுப்பது என்பது சற்றேறக்குறைய 1/3 பகுதி குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக அந்த டயர்கள் தேய்ந்துவிட்டால் அதை கழற்றி ஆர்டிக்கு அனுப்புவதும், ஆர்டி டயர்களை திரும்பவும் கழற்றி 2வது ஆர்டி 3வது ஆர்டிக்கு அனுப்புவதற்கும் தேவையான அளவில் உதிரியான டயர்கள், ஸ்பேர் டயர்கள் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு புறம் அப்படி டயர்கள் இருந்தாலும் போதுமான பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் இந்த பணியை இயக்குகிற பேருந்துக்கான பணிகளை செய்ய முடிகிறது அல்லாமல் இத்தகைய பணிகளை செய்வதற்கான சூழ்நிலை இல்லை. சற்றேறக்குறைய போக்குவரத்து கழகத்தில் 8000 பேருந்துகளுக்கு இந்த அளவில் தேய்ந்த டயர்களே ஓடிக்கொண்டிருக்கிறது. வாங்குகிற புதிய டயர்கள் கூட தரமான டயர்களாக அதற்கான டியூப்களும் பிளாப்புகளும் தரமான முறையில் இல்லாத காரணத்தினால் புதிய டயர்களை பஸ்ட் ஆகிற அந்த சூழ்நிலையும் அண்மை காலமாக வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் இந்த அரசும் நிர்வாகம் கவலைப்படாமல் பொதுமக்களின் நல அக்கறை செலுத்தாமல் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அதிக கிலோமீட்டர் தொலைவுக்கு டயர்களை பயன்படுத்தியதற்காக விருது பெற்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் டயர்களை புதுப்பித்தல் முறைப்படி 3 முறை மட்டுமே பயன்படுத்துவதற்கு பதில் நிதிநிலையை காரணம் காட்டி 8 முறை என்ற அளவுக்கு டயர்களை புதுப்பித்து ஓட்டும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகிறார் அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் சம்மேளன பொதுச் செயலாளர் பத்மநாபன். புதுப்பிக்கப்பட்ட டயரை ஃப்ரண்ட் பொசிஷனுக்கே போடக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கு, அந்த டயர் கம்பெனியும் உத்தரவிட்டிருக்கு. அதை மீறி இன்னைக்கு பல கழகங்கள்ல அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல புறநகர் பேருந்துகளுக்கு அதிகமாகவே பயன்படுத்துறாங்க. ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரியில புறநகர் கிளை பேருந்துகள்ல முன் சக்கரங்களுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. இதுல 3 ஆர்டிங்கிறத புதுப்பித்தல் 3 முறை ரீட்ரேடிங் அப்படிம்பாங்க. அப்ப அந்த 3 முறையை கடந்து 8 முறை வரை இப்ப செய்யப்பட்டு வருகிறது. அது உண்மை, மறுக்க முடியாத ஒரு உண்மை. இது பயணிகளுக்கும் பாதுகாப்பு அல்ல, ஓட்டுநருக்கோ யாருக்குமே இந்த துறைக்கே பாதுகாப்பு கிடையாது. இதனால கூடுதல் செலவு, இழப்பீடு அதிகமா, விபத்துனால இழப்பீடு அதிகமா கொடுக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதிநவீன பேருந்துகளை இயக்க விரும்பும் அதே நேரத்தில் மோசமான டயர்களை மாற்றி பேருந்துகளை இயக்க முன்வர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பயணிகளின் விருப்பமாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜ் உடன் எஸ். விவேக்.